ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. நெய்வேலி பக்கத்தில் முந்திரி காட்டுக்குள்ள 25 கிலோ வெஜிடபிள் பிரியாணி ஒரு கோவிலில் செய்ய போகிறோம். ஹாய், முந்திரி காட்டுக்குள்ள நான் பயந்து வரேன். 24 கேரட் அரிசி ஒரு பாத்திரத்தில் முன்னாடி அளந்து ஊற வச்சு தான் செய்வோம். வீடியோ முழுவதும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. 25 கிலோ வெஜிடபிள் பிரியாணி, 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றணும். 4 லிட்டர் ஊற்றியாச்சு, 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றுறேன். இருபத்தஞ்சி கிலோ வெஜிடபிள் பிரியாணிக்கு 70 கிராம் பட்டை, 50 கிராம் ஏலக்காய், 40 கிராம் கிராம்பு, 30 கிராம் அன்னாச்சிப்பூ, மராட்டிப்பூ, பிரெஞ்சு இலை. எட்டு கிலோ வெங்காயம், முந்நூறு கிராம் பச்சை மிளகாய். வளர்ந்து வரும் மாஸ்டர், என் உழைப்பு, என் வீடியோ எல்லாம் உங்களுக்காக தான். வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நான் இதை வரைக்கும் 1000 வீடியோவில் சொன்னதும் இல்லை, இனிமேல் சொல்லவும் மாட்டேன். ஆனால் எனக்காக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஒரு மாஸ்டர் வளர்ந்து வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க. வெங்காயம் போட்டு பொன்னிறமாக வதங்கின பிறகு தான் தனி மிளகாய்த்தூள் போடணும். பச்சை வெங்காயம் போட்ட உடனே போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரௌனிஷ் ஆகி கலர் மாறும், உங்களுக்கு தீச்சல் பிடிக்கும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிருக்கு பாருங்கள். இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு ஒரு பாக்கெட் உப்பு, ஒரு பாக்கெட்டு ஒரு கைப்பிடி, 25 கைப்பிடி வரும். ஒரு கைப்பிடி 40 கிராமு. ஒரு பாக்கெட்டு உப்பு சேர்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். 2 லிட்டர் தயிர், கட் பண்ணி. 25 கிலோ வெஜிடபிள் பிரியாணிக்கு 1.5 கிலோ பச்சை பட்டாணி 8 மணி நேரம் ஊறி இருக்கு. கண்டிப்பாக ஊற வைக்கணும். இதில் நடக்கிற பெரிய தவறுனா இந்த மாதிரி தண்ணி ஊற்றக்கூடாது. இங்கே நான் இந்த தண்ணியை குறைச்சிப்பேன். நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களோட அளவு மாறிடும். வெஜிடபிள் பிரியாணிக்கு காய்கறி அதிகமாக சேர்க்கணும். 5 கிலோ கேரட்டு, 2.5 கிலோ பீன்ஸு. பச்சை பட்டாணி மாதிரி அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது. அரிசி எப்போ ஊற வைக்கிறோமோ அப்போ ஊற வைக்கணும். இதில் தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. பண்ணை எடுத்தால் புழிஞ்சால் இந்த மாதிரி தண்ணி வரக்கூடாது. இந்த தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு தண்ணி மாறும், சாதம் உடஞ்சிரும். இப்போது நான் இந்த தண்ணி ரேஷியோவுக்கு அளவு குறைச்சிடுவேன். கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யுங்க. இங்கே உருளைக்கிழங்கு 5 கிலோ சேர்த்தோம். அதை வீடியோ காமிக்க முடியல. அப்புறம் காலிஃப்ளவர் தேவைனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு பொருளை சேர்த்து வதங்கி எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். அப்போ தான் நமக்கு நல்ல பச்சை வாசனை போய் வாசனையாக இருக்கும். தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே காய்கறி சேர்த்து நல்லா அரைப்பத அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி சேர்க்கணும். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்தா தான் சாப்பிட்றதுக்கு நல்ல மனம் கிடைக்கும். எலுமிச்சை பழ சாறு 12 பழம், பாத்திரத்தில் தான் அரிசி அளந்தது. மொத்தம் 4 பாத்திரம் அரிசி, 1க்கு 1.5, 6 பாத்திரம் அரிசி. வெஜிடபிள் பிரியாணிக்கு 1க்கு 1.5 ஊற்றினாலே போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அளவு தண்ணி ஊற்றியாச்சு. அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு, காரம், புளிப்பு இப்போவே செக் பண்ணி சரி செய்யணும்.
ஏன்னா தண்ணி கொதி வந்த உடனே அவசரமாக அரிசி போடுவோம், நம்ம அனலை குறைப்போம், தம் போடுவோம். இந்த அவசரத்தில் சரியாக பார்க்க முடியாது, அப்போ விட்டுடுவோம், நமக்கு சரியாக அமையாது. அதனால் அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு, காரம், புளிப்பு 2க்கு 3 முறை செக் பண்ணி, சும்மா ரோட்டில் நடந்து போகிறவனை கூப்பிட்டு அவங்கள்ட்ட கொஞ்சம் கொடுத்து, நீங்கள் பாருங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொல்லி அதை வச்சு கணிச்சு நீங்கள் சரியாக வந்த பிறகு தான் நீங்கள் தட்டுப்பட்டு மூடி அரிசியை உடனே வடிகட்டணும். ஏன்னா கொதி வந்த உடனே நம்ம அரிசியை வடிகட்ட போனால் சீக்கிரமாக அவசரத்தில் நம்ம சரியாக வடிகட்ட முடியாது, அப்புறம் அரிசி கொட்டிடும், அதுக்கப்புறம் நம்ம அதிக கொதி வந்து தண்ணி சுண்டிடும், நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் இந்த மாதிரி செய்யுங்க. மசாலாவில் அளவு தண்ணி ஊற்றின உடனே அங்கே அரிசியை வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி அளவு தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது சிக்கன் பிரியாணினா சிக்கன் சேர்க்காமல் மசாலாவை நல்லா கொதிக்க வைக்கணும். மட்டன் பிரியாணி இருந்தால் சேர்த்து மட்டனோடு கொதிக்கும் போது உடையாது. இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கும் எந்த அளவுக்கு கொதிச்சு அந்த தக்காளி குழஞ்சி நமக்கு வருதோ அந்த அளவுக்கு அந்த அரோமா வாசனை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும். வெஜிடபிள் பிரியாணிக்கு நல்லா கொதிக்க வச்சு அரிசி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு மசாலா டேஸ்ட்டு நமக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். எப்படி ஒரு பொருளை சேர்த்து வதங்கி எண்ணெய் பிரியுதோ அதே மாதிரி தண்ணி கொதிச்சு பிரியும். 24 கேரட் அரிசி, இந்த வீடியோ யாராவது வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வதக்கிறது, விறகு அணைக்கிறது, தம் போடுறது எல்லாம் என் சேனலில் 1000 வீடியோ சூப்பராக தெளிவாக உங்களுக்காக என் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். அரிசி போட்டாச்சு, கொதிச்சிட்ருக்கு. ஆனால் எல்லா பக்கமும் சமமாக கொதிக்கணும். காற்று வீசும், அந்த பக்கத்தில் அனல் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும், அங்கே மட்டும் அரிசி வேகும், இன்னொரு இடத்துல அரிசி வேகாது. அந்த மாதிரி காற்றை மறைச்சி இந்த மாதிரி தட்டு வச்சு நீங்கள் செய்யணும். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வீடியோவில் சூப்பராக போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அரிசி சேர்த்த உடனே அந்த தண்ணியும் அரிசியும் சமமாக எல்லா இடமும் இந்த மாதிரி கொதித்து அந்த ஒன்றா சேர அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கூட தீச்சிலே பிடிக்காம நமக்கு பிரியாணி சூப்பராக கிடைக்கும். கடைசியாக நெய் சேர்த்து அப்படியே தம்மை போட்டு உடைச்சி பார்த்தா மனமான 24 கேரட் அரிசியில் சுவையான பிரியாணி ரெடிங்க. இல்லை இந்த அரிசியில் செஞ்சால் தான் சுவையான பிரியாணி கிடைக்குமா? அப்படி கிடையாது. வளர்ந்து வரும் மாஸ்டர்கள், நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு முதல் படியான அரிசி இந்த அரிசி நான் சொல்லுவேன். நீங்கள் எந்த அரிசியில் செஞ்சாலும் பிரியாணி நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். புல்லட்டு, துளசி, சீரக சம்பா, பாஸ்மதின்னு சொல்லி எல்லா அரிசிலையும் செய்யலாம். வாழ்க்கைக்கு அனுபவத்துக்கு முதல் படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இந்த அரிசி இன்னும் நான் சொல்வேன். பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, தம் அடிக்க போகிறேன்.